ஒரு லெவல்ஸ், இந்த லெவல்ல என்ன ஆகுது, ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கேண்டில், லாஸ்ட் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகுறோம். அடுத்த கேண்டில் மேபி வந்து பையர் வரலாம், அடுத்த கேண்டில் மேபி வந்து இப்படி செல்லர் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்லர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து பையர் வரலாம். மேபி வந்து வீக்கான பையர் இங்க வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். சார் கேக்குதா? கேக்குது சார், வாய்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் கேட்கவே இல்லை சார். பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? இப்போதான் சார் ஆடிபிளா இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்கல சார். எல்லாருக்குமே வா? இல்ல எல்லாருக்கும் கேக்குது. இல்ல சார், எங்களுக்குலாம் கேக்குது சார். எங்களுக்கு கிளியரா இருக்கு. எனக்கு கேக்குது சார். கேட்காதவங்க மட்டும் சொல்லுங்க, யாராரு கேட்கலன்னு. எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தர் கேட்கலன்னா உங்க சைட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல அர்த்தம். சரியா? நிறைய பேருக்கு கேட்கலன்னா மேபி என்னோட சைட்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன், நீங்க உங்க சைட்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கேக்குது சார். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து போன கேண்டலோட லாஸ்ட் கேண்டில். அது என்ன நமக்கு தேவையில்லை. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பையர் வரான். நீங்க செல்லருக்கா, இது வந்து மார்க்கெட் வருது, நீங்க எதுக்காக செல்லுக்காக ட்ரேட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு, ரெண்டாவது கேண்டில் செல்லரு, மூணாவது கேண்டில் செல்லரு. இப்போ நாலாவது கேண்டில் உங்களுக்கு இங்க இருந்து ஒரு செல்லர் வரான், அஞ்சாவது கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த 5 கேண்டிலுக்குள்ள 5 கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு இந்த 2 விஷயங்கள் அமையணும். ஒன்னு சப்போர்ட் கேண்டில் கிடைக்கணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து அப்புறம் சப்போர்ட் கிடைக்கலாம். இது வந்து 5 கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும். கிடைச்சா நீங்க எப்ப ட்ரேட் பண்ணணும்னா உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. இங்க ட்ரேட் பண்ண என்ன ஆகும், உங்களுடைய அடுத்த சப்போஸ் இந்த லெவல்ல 1 மினிட் கேண்டில் பாத்தீங்கன்னா செல்லர் கேண்டில் தான் வந்திருக்கும். ஆனா அந்த செல்லர் கேண்டில் ரிஜெக்ஷனோட இங்க க்ளோஸ் ஆகும். உங்களோட என்ட்ரி இங்க ஆயிடும். ஏன்னா பாருங்க, லெவல்ஸ் இங்க இருக்கு, நீங்க இருக்கக்கூடியது இங்க. அப்ப என்ன பண்ணணும், எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு மேல மார்க்கெட் வந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து ட்ரேட் பண்றது உங்களுக்கு வந்து நார்மலா வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க 10 ட்ரேட் எடுக்க வேண்டிய இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறதா இருந்தா உங்களால ஒரு 3 ட்ரேட் இல்லை 4 ட்ரேட் தான் போட முடியும். ஆனால் வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்கும். நீங்க 10 ட்ரேட் போடுற இடத்தை விட நீங்க 3-4 ட்ரேட்லயே வந்து நீட்டா ட்ரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 5 கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பிளஸ் சப்போர்ட் கேண்டில் வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட், நான் செல்லருக்கு வரைஞ்சிருக்கேன், க்ளோசிங் பாயிண்டோட மேல வந்து தான் ட்ரேட் கொடுங்க. ஏன்னா சில டைம் என்ன பண்ணணும், இந்த க்ளோசிங் பாயிண்ட்ல வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் க்ளோசிங் டைம்ல. ஸோ அதனாலதான் கன்ஃபர்மேஷன் கேண்டலோட க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் வந்தால் ட்ரேட் கொடுங்க, இல்ல ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லேட் என்ட்ரி ஆயிடும். செல்லர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும், பட் உங்களுடைய என்ட்ரியில் என்ன ஆகும், இந்த மாதிரி லாஸ் ஆகும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் என்னங்கிறது சொல்லிட்டேன். கன்ஃபர்மேஷன் கேண்டில் மட்டும் பத்தாது, சப்போர்ட் கேண்டிலும் வேணும்னு சொல்லிட்டேன். அந்த சப்போர்ட் கேண்டில்னா என்ன, 2 டைப்ல ஃபார்ம் ஆகும். பிஃபோரா இருக்கலாம், ஆஃப்டரா இருக்கலாம். சப்போர்ட் கேண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ங்கிறது மீடியம் விட பெருசா இருக்கணும், பெரிய கேண்டிலா இருக்கலாம், அப்நார்மல் கேண்டில் இருக்கக்கூடாது. அதே போல விக்குங்கிறது இருக்கலாம், பட் அதோட பாடியோட 50% அளவுக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சார்ட்ல ஒரு கேண்டில் ஒரு லெவல்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னா அங்க லெவலை வரைஞ்சு அதை 5 செகண்ட் மாத்தி பார்க்கணும் என்ன நடந்திருக்கு. அந்த ரிவர்ஸ் ஆன கேண்டில்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா, சப்போர்ட் கேண்டில் இருக்கா, அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து கேண்டில் மேல வந்திருக்கான நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்க முடியுமா, அப்படிலாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களால வந்து ஈஸியா வந்து அந்த ரன்னிங் லைவ் சார்ட்ல வந்து அந்த ரன் ஆகும்போது டக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஓகே இது சப்போர்ட் கேண்டில். டக்குன்னு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நீங்க கால் ஆப்ஷன் கொடுக்கலாம், டக்குன்னு மார்க்கெட் மேல வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன். சரி, நீங்க 1 மினிட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 2 மினிட்ல ட்ரேட் பண்றதா இருந்தா 10 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 5 மினிட்ல ட்ரேட் பண்றதா இருந்தா 30 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். சரியா? நீங்க எந்த டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்றீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்றபடி நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாறும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட்டுக்கு 5, 2 மினிட்டுக்கு 10, 5 மினிட்டுக்கு 30. சரி, அகைன் ஜாயின் பண்ணிக்கோங்க.